யுவர் ஏஜ்? எனக்கு வந்து 23 வயசு ஆகுது, அடுத்த வருஷம் 24 ஆகும். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு, அதை பத்தி கேட்காதீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பலூன் வீடியோ பார்ட் 2. பொம்பளை சொக்கு கேக்குதாடா? பொம்பளை எதுக்கு எதுக்கு ஆல்ரெடி வந்து அவிஞ்சு போயிருக்கு, மேற்கொண்டு எரிச்சலை கிளப்பாதீங்க தம்பி. கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? How to make an engaging YouTube video அப்படின்னு கையை எடுத்து அப்படி இப்படி வச்சு சும்மா சொன்னேன். எப்படி மேக் பண்ணணும்னா, பார்க்க எங்கேஜிங்கா இருந்தாவே வந்து அதுதான் எப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது உங்க தெரியலப்பா, நானே ஒரு ஏதோ பண்ணி எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. சத்தியமா சொல்றேன், ஐ டோன்ட் டிசர்வ் தீஸ் கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன். பிகாஸ் எவ்வளோ எஃபர்ட் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட்லாம் என் தம்ப்நெயில் பாருங்க, யாரோ கால் துப்பி வச்ச மாதிரி இருக்கா, அதை பார்த்து வீடியோ யாராச்சும் கிளிக் பண்ணுவாங்க? ஆனா பண்ணுவாங்க, ஏன்னா என் மூஞ்சி. ஸோ எஸ், என்கிட்ட வந்து கேட்காதீங்க. பிகாஸ் நான் வந்து இந்த ஒரு வீடியோனால எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ யாராச்சும் நல்ல எஃபர்ட் போட்டு டெய்லி வீடியோ இல்ல பயங்கரமான எடிட்டிங்ல வீடியோ பண்ணுவாங்களே, அவங்க கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. ஓகேவா? இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ரொனால்டோ ஆர் மெஸ்ஸி, இந்த ஃபுட்பால் பத்தி எதுவுமே தெரியாம யாரு கோட் அப்படின்னு அடிச்சுப்பாங்க பாத்தீங்களா, யார் பெஸ்ட் பிளேயர்னு அடிச்சுப்பாங்களா, அந்த மாதிரி கும்பல் நான் கிடையாது. நான் ஆனஸ்டா சொல்றேன், எனக்கு ஃபுட்பால் பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. யாரு பெஸ்ட் பிளேயர்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் யாரு அழகா இருக்கா, அம்சமா இருக்கா அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொனால்டோ வந்து சூப்பரா இருக்காரு. கொலாப் லைவ் வித் ரியா கிட்ட நான் கேட்டு பாக்குறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பட் ரியாவோட கான்டென்ட் என்னோட கான்டென்ட் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபேமிலி கேர்ள், நான் வந்து ஒரு மல்லிகா அபார்ட்மெண்ட். கேட்டு பாக்குறேன் நான். ஆங்கிலோ இந்தியன்? நோ, சீரியஸ்லி ஐம் a normal girl, how to be bold like you. ஆக்சுவலி வந்து இது தப்ப நானும் பண்ணிருக்கேன். நானும் ஸ்கிரீன்ல பாக்குறேன், இல்ல சினிமால பாக்குற ஒருத்தவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கணும், அவங்க பண்ற மாதிரி நம்மளும் பண்ணணும், அவங்கள மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு நானும் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா மாடலிங் வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்தனோ அவங்களை நேரா மீட் பண்ணும் போது தெரிஞ்சிச்சு, தே ஆர் நாட் த சேம் பர்சன். அவங்க வந்து அவங்கள பொட்ரே பண்ணிக்கிறதுக்கும் அவங்க ரியல் அவங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. அப்கோர்ஸ் இப்போ ஒரு சாதாரண பர்சன் வந்து ஒரு போஸ்ட் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரே வந்து இந்த போட்டோ நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு 2-3 நிமிஷம் யோசிப்பாரு. அவரை போட்டோவை மினிமம் ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. ஆனா ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க, இல்ல ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு ஃபில்டர் பண்ணி அவங்க வந்து எவ்வளோ யோசிச்சு அதை பண்ணுவாங்க. ஸோ தேர் நாட் த ரியல் தெம். அவங்க நினைக்கிறத அவங்களால சொல்லவே முடியாது. இப்போ நான் நினைக்கிறத நான் சொல்லுவேன், ஏன்னா நான் ஒரு நாள் பொலிட்டீஷியனாவோ இல்ல ஒரு ஆக்ட்ரஸாவோ ஆகவே மாட்டேன். ஸோ நான் சொல்லலாம். பட் வாட் எவர் ஹூம் எவர் யூ சீயிங் ஆன் ஸ்கிரீன், அவங்க கிட்ட இருந்து எந்த இன்ஸ்பிரேஷனும் எடுத்துக்காதீங்க. இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க எவ்வளோ நல்ல பீப்புள் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட சில ட்ரைட்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அண்ட் என்ன தயவு செஞ்சு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நிறைய லைஃப்ல இழக்க வேண்டியது இருக்கும், நிறைய பீப்புள் இழக்க வேண்டியது இருக்கும். நீங்க ஒரு கன்சர்வேட்டிவான ஃபேமிலியில இருக்கீங்கன்னா என்னோட வீடியோ பாக்குறதுன்னு நிறுத்திக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் லிவ் அ லைஃப் லைக் மீ. அது ரொம்ப பீப்புளை இழக்க வேண்டியதா இருக்கும். நான் நிறைய பேர் இழந்திருக்கேன், இந்த கேரக்டர்னால என்னால மாத்திக்க முடியாது. Please don't try to live a life like someone who you are seeing on screen, because that's not true. ஸ்கூல் ட்ரெஸ்ல வீடியோ போடுங்க. நெவர் இன் a million years நான் வந்து இந்த விஷயம்லாம் பண்ண மாட்டேன்னா அதுல விஷயம் தான். ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு என்ன நானே செக்ஷுவலைஸ் பண்ணி வீடியோவோ இல்ல மூவிலயோ நடிக்கவே மாட்டேன். நான் நிறைய ஹீரோயின்ஸ் பாக்குறேன், ஸ்கூல் ட்ரெஸ்ல வந்து அவங்க வந்து ரொமான்ஸ் சீன் பண்றதோ லிப் லாக் பண்றதோ, அதை பாக்குற ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணலாம் போல அப்படின்னு தான் தோணும். அது நிறைய பிரச்சனை உண்டாக்கும். அந்த பசங்களுக்கு தெரியாது இந்த பொண்ணு அந்த பொண்ணு மியூச்சுவலா தான் லவ் பண்ணும். ஆனா 2 பேரும் மாட்டினா இந்த பையனை ஜெயிலுக்கு போவான், அந்த பொண்ணு வந்து அழகா பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு காலேஜ் வச்சு இன்னொரு பையனை அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செஞ்சு நான் சினிமால பாக்குறதும் அந்த அப்கோர்ஸ் நான் 3 படத்தெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த லவ் சீன் எல்லாம் பார்த்துட்டு எனக்கும் லவ் பண்ண போலலாம் இருந்துச்சு. பட் லவ் காட்டுங்க. அந்த ஸ்கூல் பொண்ணு ஸ்கூல் பையனும் ரொமான்ஸ் பண்றது, கிஸ் பண்றது, அதெல்லாம் காட்டுறது வந்து பெரிய பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணலாம் போல அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் களவாணி படம், அந்த படத்துல வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அவ அண்டர் 18, அவர் வந்து ஒரு மேஜர். ஸோ இது ஆக்சுவலி அவர் வந்து மாட்டினாருன்னா போக்ஷோ சட்டத்துல போயிடுவாரு. ஸோ
நான் இதை பண்ணவே மாட்டேன். பிகாஸ் நான் நிறைய அபியூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது. ஸோ நான் வந்து என்ன வந்து ஸ்கூல் கேர்லாம் நான் வந்து ட்ரெஸ் பண்ணி செக்ஷுவலைஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்கு எவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, அதை நான் போட்டுட்டு ரீல்ஸ் பண்ணுவேன். ஸ்கூல் ட்ரெஸ் மட்டும் நான் வேர் பண்ணி பண்ணவே மாட்டேன். இது என்னுடைய கோடு போட்டு வாழ்வோம்ல, அந்த ஒரு கோடு இதுதான். நகுல் சொல்றது கரெக்ட் தானே. ஒன் திங் யூ லவ் த மோஸ்ட் அபவுட் யுவர் செல்ஃப். நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டே ஆக மாட்டேன். என்ன நடந்தாலும் நடந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருப்பேன். நான் ரொம்ப எக்ஸைட்டும் ஆக மாட்டேன். இப்ப எனக்கு வந்து திடீர்னு ஒரு 1 மில்லியன் யாராச்சும் இருந்தா வச்சுக்கோ அப்படின்னா நான் அவ்வளவு எக்ஸைட்டே ஆக மாட்டேன். ஸோ இது ஆக்சுவலி வந்து சில டைம் நான் வந்து ரியா கூட இருக்கேன், அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. நான் அதை பார்க்கும்போது என்னால ரிலேட்டே பண்ணிக்க முடியாது. எப்படி இவ்வளவு எக்ஸைட் ஆகுறேன், என்னால எக்ஸைட்டே ஆக முடியல அப்படின்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன். பட் இது வந்து ஒரு விஷயத்துல எனக்கு கெட்டதா இருந்தாலும் ஒரு விஷயத்துல நல்லது. எனக்கு லைஃப்ல எவ்வளவு அடி விழுந்தாலும் நான் அது வந்து ரொம்ப அதை நினைச்சு ஃபீலே பண்ண மாட்டேன். ஸோ நான் ரொம்ப டேக் இட் ஈஸி அப்படின்றதுக்கு ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அது நான் தான். ஸோ அது எனக்கு என்னோட கேரக்டர்ல ரொம்ப பிடிக்கும். நைஸ் கேர். பலூன் அக்கான்னு எல்லாரும் சொல்றது பிடிச்சிருக்கா. எனக்கு ஃபர்ஸ்ட் சுத்தமா பிடிக்கல. என்னடா பேர் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது பழகிடுச்சு. அதுவே பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பழகிடுச்சு. போஸ்டிங் வீடியோ திங்க் ஃபார் அ மினிட், ஒன் டே யூ வில் பிகம் மதர். நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்காமே போகலாம். அது நம்ம கையில இல்லை. கரெக்டா? நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தைக்காக இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழக்கூடாதா? இப்படி ஒரு கதை சொன்னீங்கன்னா அந்த கதையை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை. கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. நயன்தாரா இஷ்யூ பத்தி பேசுவோம். இது வந்து நான் ஒரு ஈகோ கிளாஷா தான் பாக்குறேன். 2 பேருக்கும் சண்டை. அதனால வந்து இது இது ஒந்து அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. இத பத்தி பெருசா பேசுற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு டேக்குமே கிடையாது. இதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் அந்த சீரீஸ் பார்த்த நயன்தாரோடது நல்லா இருந்துச்சு. சரி, என்ன வச்சு இந்த மாதிரிலாம் படம் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நானே யோசிச்சேன். அப்படி என்ன வச்சு ஒரு படம் எடுத்தா அதுக்கு என்ன டைட்டில் இருக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஜோக்கர். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல், ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ், லைக், ஷேர் அண்ட் காமெண்ட்.